கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக யார் இருந்திருப்பாங்க? 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இருப்பாங்க. சக்ஸஸ் மைண்ட் செட்டுக்கான 10 ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கிற மேஜரான விஷயம். ஒரு தலைமை பொறுப்புக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது? தலைமைக்கான அழகே எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் சரியான கேள்விகளை கேட்கறதும் தான். வெற்றியின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் பேராசை. பேசுறதுக்கு முன்னாடி இதை நம்ம சரியாக சொல்கிறோமா, இது சரியா தவறா அப்படின்னு பொறுமையாக யோசிச்சு நீங்கள் அதை செய்யணும். சக்ஸஸை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்மளில் நிறைய பேர் சிரிக்கவே மறந்துடுறோம். நியூஸ்கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரேணுகா கணேசேகரன். இன்னைக்கு ஜான் லீச் எழுதிய சக்ஸஸ் ஃபேக்டர் என்ற புத்தகத்தை பற்றி தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். தமிழில் வெற்றி காரணிகள் என்று ஜெய்கோ பப்ளிஷிங் இந்த புக்கை வெளியிட்டிருக்காங்க. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, தொழிலிலும் சரி, வெற்றி பெறுவதற்கான மனப்பான்மையை வளர்த்து கொள்ளும் ரகசியங்கள் நிறைந்தது தான் இந்த புத்தகம். 2010 இந்த புத்தகத்தோட முதல் பதிப்பு வெளியானது. தொழிலில், தனிப்பட்ட வாழ்க்கையில், தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க, லைஃப் கோச், பிஸ்னஸ் கோச்னு இப்படிப்பட்ட எல்லாருக்குமே இந்த புத்தகம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக யார் இருந்திருப்பாங்க? 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இருப்பாங்க. நிறைய தொழிலை முயற்சி செய்து வெற்றி தோல்வியை சந்தித்தவங்க, இல்லை ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் வழிகாட்டியாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் சம வயதில் இருக்கிறவங்களோ இல்லை உங்களை விட சின்னவங்களாக கூட இருக்கலாம், அவங்க எல்லாருமே லைஃப் கோச்சஸாக இருக்காங்க, பிஸ்னஸ் கோச்சஸாக இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே சில புக்ஸும் அந்த புக்ஸை எழுதிய எழுத்தாளர்களும் தான் ட்ரெயினர்ஸ். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் சக்ஸஸ் ஃபேக்டர் என்கிற வெற்றி காரணிகள். சக்ஸஸ் மைண்ட் செட்டுக்கான 10 ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கிற மேஜரான விஷயம். அது என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களோட விஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அப்புறம் அதை செயல்படுத்த ப்ரிப்பேர் ஆகணும். உங்களுடைய சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலைகளை உங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். நெக்ஸ்ட், கெட்டிங் இட் ஸ்டார்டட், செயல்படுத்த தொடங்கணும். அடுத்தது, உங்களுக்கு அதுக்கான டீமை உருவாக்கணும். அந்த டீமை எப்படி வழி நடத்தணும்னு நீங்கள் கற்றுக்கணும். உங்களுக்கான மரியாதையை சம்பாதிக்க வேண்டும். அப்புறம் மனிதர்களோட எப்படி பழகணும் அப்படின்னும் நீங்கள் கற்றுக்கணும். இந்த சமுதாயத்திலும் நீங்கள் பழகக்கூடிய மனிதர்களோட மனதிலும் இடம் பிடிக்க வேண்டும். கடைசியாக, கோ அண்ட் எக்ஸ்ட்ரா மைல், அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை போடணும். ஒரு தலைமை பொறுப்புக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது? வெற்றியோ தோல்வியோ அந்த தலைவரை சார்ந்த ஒரு விஷயமாகவே ஏன் இருக்குது அப்படின்னா, தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தன்னுடைய குழு உறுப்பினர்களை எவ்வளவு திறம்பட இயக்கணும். இதுக்கெல்லாம் சில டிப்ஸ். உங்களுடைய குழுவில் இருக்கிற உறுப்பினர்கள் உங்களோட சேர்ந்து பணியாற்றுகிறார்கள். உங்களுக்காகவோ இல்லை உங்களுக்கு கீழேயோ பணியாற்றாமல் உங்களோட சேர்ந்து பணியாற்றுகிறார்கள் என்பதை அவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். தலைமைக்கான அழகே எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் சரியான கேள்விகளை கேட்கறதும் தான். அடுத்தது, நிறைய டிஸ்கஷன் அண்ட் டிபேட்டில் ஈடுபடுங்க. அதை விட்டுட்டு நான் சொல்கிறது செய்யுங்க போதும் அப்படின்னு குழு உறுப்பினரை கட்டாயப்படுத்தாமல் அவங்களுடைய இன்புட்ஸையும் எடுத்துக்கோங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் ஒப்படைச்சிட்டிங்கன்னா, அந்த பொறுப்பை கொடுத்துட்டிங்கன்னா, அவங்கக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்துங்க. அவங்களுக்கு ஒரு டைம்லைன் கொடுத்துடுங்க. சரியாக பண்ணுறாங்களா அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு குறை இருக்குது, கொடுத்த நேரத்தில் வேலையை முடிச்சு அவங்க கொடுக்கல அப்படின்னா எதனால் அவங்களால பண்ண முடியலன்றதை மட்டுமே ஆராயணுமே தவிர அவங்க மேலே குற்றம் சாட்டி அவங்கள ஆராயக்கூடாது. இப்போ பார்த்தது எல்லாமே தலைமை பொறுப்புக்கான சில விஷயங்களை பார்த்தோம். இப்போ தனிநபருக்கு இந்த புத்தகத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பேராசை நல்லதல்ல. தனிப்பட்ட பொருளாதாரமோ இல்லை ஒரு நாட்டின் பொருளாதாரமோ திடீர்னு நெருக்கடிகளை சந்திக்கிறதுக்கான மெயின் ரீசனே இந்த பேராசை தான். வெற்றியின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் பேராசை. அடுத்தது பணிவு. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பணிவுடன் இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிறைவான ஒருத்தராக நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மனிதர்களை சமமாக நடத்துறதன் மூலம் நம்ம ஒரு பெரிய மரியாதையை சம்பாதிக்கக்கூடும். மூன்றாவது, அக்கறை. சாதனையாளர்களாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்களாலும் சரி, நீங்கள் பாருங்கள், அவங்க ஏதோ ஒரு விஷயத்து மேலே அக்கறை உள்ளவர்களாக இருப்பாங்க. சமுதாயத்தின் மீது, சுற்றுச்சூழல் மீது, தன்னுடைய குடும்பம், நண்பர்கள், தன்னிடம் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்க மேலெல்லாம் அக்கறை செலுத்துவர்களாக இருப்பாங்க.
இந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த நற்பண்பு உங்களுக்கு எவ்வளவு மரியாதையை பெற்றுத்தரும் என்பதை நீங்கள் அனுபவபூர்வமாக தான் பார்க்கணும். அடுத்தது பொறுமை. பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவ்வளவு ஈஸியாக யாருக்கும் வசப்படுறதில்ல. ஆனால் எந்த ஒரு சக்ஸஸாக இருந்தாலும் ஓவர் நைட்டில் ஒரு சக்ஸஸ் வருதுன்னா அவ்வளவுக்கு அளவு மறுநாளே நம்மளை எல்லாரும் மறந்துடுவாங்க. அப்போ அந்த பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பேசுகிறதுலையும் நீங்கள் கடைப்பிடிக்கணும். பேசுகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம சரியாக சொல்கிறோமா, இது சரியா தவறா அப்படின்னு பொறுமையாக யோசிச்சு நீங்கள் அதை செய்யணும். பொறுமையாக இருப்பதால் மன அழுத்தம் குறையும், ஆரோக்கியமாக இருக்கலாம், சிறந்த முறையில் முடிவுகளை எடுக்கலாம். சுய கட்டுப்பாடு. நமக்கு என்ன சரின்னு படுதோ அப்படி ஒரு கோட்பாடை உருவாக்கிக்கிட்டு அதை முழுசாக கடைப்பிடிக்கணும். வெற்றிகள் குவிய குவிய, பணம் சேர சேர நம் மீதுள்ள கட்டுப்பாட்டை நாம் இழக்கிறோம். எடுத்த எடுப்பில் சிறந்த மனிதர் அப்படின்னு பேர் வாங்கிட முடியாது. நம்மளுடைய சிறந்த குணாதிசயங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறதன் மூலம், ஒழுக்கத்தை பின்பற்றுவதன் மூலம் இது எல்லாமே சாத்தியப்படும். இந்த புத்தகத்தில் இது எல்லாத்தையும் விட ஜான் லீச் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நகைச்சுவை உணர்வு. நகைச்சுவை உணர்வுக்கும் சக்ஸஸுக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த அற்புதமான குணாதிசயம் வெற்றிக்கு மிக மிக அவசியம். சக்ஸஸை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்மளில் நிறைய பேர் சிரிக்கவே மறந்துடுறோம். ஆனால் நகைச்சுவை உணர்வு நம்ம மனசை ரொம்ப லைட்டாக்கும். மக்களை ஈர்க்கிறதுக்கான ரொம்ப ஈஸியான வழி நகைச்சுவை தான். மக்களிடம் நம்மளை ரொம்ப ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துடும். மனசு ரொம்ப லைட்டாக இருந்தால் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக புதிய சிந்தனைகளும் கற்பனைகளுக்கும் இது வழிவகுக்கும். இப்படி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல புத்தகத்துடன் அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நியூஸ்கஃபே தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.